மக்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம்யா. ஸோ எல்லாரும் லைவுக்கு வரணுமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. என்னடா லைவை காணோம், ப்ரீமியர் வந்திருக்கேன்னு பார்த்துருப்பீங்க. ஆமா, என்னால் லைவ் வர முடியல. ஸோ லைவ் போகிற டைமிங் கொஞ்சம் வேலை இருக்கு. ஸோ அதனால அந்த வேலையாக வெளியே போயிடுவேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு ப்ரீமியர் பண்ணி வச்சுட்டு போறேன். ஸோ எல்லாரும் கரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஸோ நேற்று வந்து நம்மளால லைவ் வரவேற முடியாமல் போச்சு. ஸோ 2 நாள் சேர்த்து இன்னைக்கு முடிச்சிடலாம் அப்படின்றக்காக முடிச்சிட்டேன். பட் வந்து லைவ் டைமிங் அப்போ நான் இருக்க மாட்டேன். அதனால தான் ப்ரீமியர் பண்ணியிருக்கேன். கோச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ போயிடலாமே. ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது queries-ஓ இஷ்யூஸோ ஏதோ ஒன்று சொல்லணும், டவுட்ஸ் அப்ளை பண்ணுறதுல இல்லை படிக்கிறதுல ஏதாவது டவுட்னா, ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போனாலும் என்னால் மெசேஜ் பண்ணுங்க. மேலே இருக்கு ஜாக்சன் சாரோடது. ஸோ அதே மாதிரி நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கியா. ஸோ 999 வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸும் 139 வந்து 9 மந்த்ஸுக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு. யாராவது இப்போ டெஸ்ட் சீரிஸும் தேவைப்படுதுன்னா அதையும் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆஃபர் கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அது ஆஃபர்லையும் ஃபீல் பண்ணாதீர்கள். ரைட்டா? ரைட். ஸோ போலாமே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஜூலை 12, 13க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ டக்குன்னு பார்த்தலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ வேர்ல்டு மலாலா டே ஜூலை 12. ஜூலை 12ஆம் தேதி வந்து வேர்ல்டு மலாலா டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. யூஎன் அப்சர்வ் பண்றாங்க 2015 இருந்து. ஸோ இது வந்து உங்களை பத்தி உங்க எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து ரீசெண்டா வந்து பீஸ்க்காக வந்து 2017 நோபல் பிரைஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ 2017 14. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து எப்படி சொல்றது, இவங்க வந்து பாகிஸ்தானில் பாடான ஒரு பெண்மணி. ஸோ இவங்க வந்து தாலிபன் தீவிரவாத அமைப்பினால வந்து சுடப்பட்டு, ஸோ அதுக்கப்புறமேட்டு தலையில சுடப்பட்டு அதுக்கப்புறமேட்டு ரெக்கவர் ஆகி வந்து, ஸோ பெண்களுக்கான கல்விக்காகவும், ஸோ அதே மாதிரி வந்து மோஸ்ட் இன்ஃபுளுன்ஸ்டு பீப்புளாகவும் இவங்க வந்து திகழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய உமன் எம்பவர்மெண்ட் எஜுகேஷனுக்கு நிறைய மோட்டிவேஷன்ஸும் நிறைய சப்போர்ட்டும் நிறைய எப்படி சொல்றது, நிறைய முன்னெடுப்புகள் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு தினமாக தான் இந்த வேர்ல்டு மலாலா டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? எஸ், வந்து ஒரு சின்ன வயசு, ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேம்பெயினர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எப்படி சொல்றது, எழுச்சி பரப்புற ஒரு விஷயம் ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி. சரியா? ஆக்டிவிஸ்ட் மாதிரி. கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக ஆடு கிடைக்கல. ஸோ தன்னார்வலர் ஆக்டிவிஸ்ட் மாதிரி ஒருத்தவங்க. ரைட் ரைட். ஸோ இதை அப்சர்வ் பண்றவங்க யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்ரஸ், ஹெட் குவார்டர்ஸ் நியூயார்க் யூஎஸ், ஃபவுண்டர் 1945. எஸ். ஸோ இதே மாதிரி இன்டர்நேஷனல் டே ஆஃப் காம்பேட்டிங் சாண்ட் அண்ட் டஸ்ட் ஸ்ட்ரோம்ஸ். சரியா? அதாவது வந்து மண்ணு மட்டும் தூசிக்கான ஸ்ட்ரோம்ஸ் வந்து காம்பேட் பண்ணணும் அப்படின்றக்கான ஒரு தினமாக ஜூலை 12ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. இதையும் யூஎன் தான் அப்சர்வ் பண்றாங்க. சரியா? எஸ். ஸோ கிளியர். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எஸ், எஸ், இதுக்கு வந்து ஒரு கனெக்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம மலாலா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பிறந்ததும் 12ஆம் தேதி, அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மண்ணு விழுந்ததும் 12ஆம் தேதி தான். சரியா? 12வது வருஷம். 12ஆம் தேதியில 12வது வருஷம் 2012, அதாவது 12ஆம் தேதி பிறந்தாங்க. 2012 தான் அவங்கள வந்து சுடப்பட்டாங்க. சரியா? அவங்களோட வாழ்க்கையில வந்து பெரிய பிரச்சனை நடந்தது அந்த 2012வது வருஷம் தான். சரியா? ஸோ அதான் க்ளூ. ஸோ 12 12 12. சரியா? அவங்க பிறந்ததும் 12, மலாலா டேவும் 12, அதே டைம்ல வந்து டெசர்ட் ஷோம் காம்பேட் டேவும் 12, அவங்க சுடப்பட்ட வருஷமும் 12. ஸோ ஒரே 12 இருக்கு பார்த்தீங்களா? 12 12 12 12. தலைவர் பிறந்த நாள் 12 அப்படின்னு யாராவது சொல்லிடாதீங்க. இது வேற 12, வேற 12, அது வேற 12. ஜூலை 12. ரைட் ரைட். அப்பாயின்மெண்ட். ஸோ மசூத் பெசேக்கியான் செக்யூர்ஸ் விக்டரி இன் ஈரான்ஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். அதாவது ஈரானோட பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல மசூத் பெசேக்கியன் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ முகமது மொக்பர் அப்படின்றவர் ரீப்ளேஸ் பண்ணி, ஸோ ஈரானோட பிரசிடென்ட்டாக 14வது பிரசிடென்ட்டாக மசூத் பெசேக்கியன் அவர் வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். இது வந்து ஃபார்மர் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் ரிஃபார்மிஸ்ட். ஸோ அவர் தான் வந்து இப்போ வின் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 16.3 மில்லியன் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 53% ஓட்டு வாங்கி லீடிங்ல வின் பண்ணிருக்காரு. ரைட்டா? ரைட்டு. ஸோ வேற அவ்வளவுதான். ஈரானோட கேபிட்டல் டெரான், பிரசிடென்ட் மசூத் பெசேக்கியன், கரன்சி ஈரானியன் ரியல். ரைட் ரைட்டு. ஸோ இதே மாதிரி கேர் ஸ்டார்மர் யூகேவோட 58வது பிஎம் ஆக பொறுப்பெடுத்திருக்கிறார். ரைட்டா? ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எஸ், ஸோ ஈரான்ல எல்லாருமே வந்து மசூதிக்கு வந்து, எஸ், ஈரான்ல இருக்க எல்லாரும் மசூதிக்கு போவாங்க. மசூதி. சரி, மசூத் ஒரு பேர். ஈரான்ல இருக்க எல்லாரும் வந்து மசூதிக்கு போவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் ரைட். பேடிஎம் பேமெண்ட் பேங்க் நேம்ஸ் அருண் பன்சல் அஸ் நியூ சிஓ. அதாவது பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்து அவங்களோட புது சிஓவாக அருண் பன்சல் அப்படின்றவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாரை ரீப்ளேஸ் பண்ணி அப்படின்னா சுரிந்தர் சாவ்லாவை ரீப்ளேஸ் பண்ணி. சரியா? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம பேடிஎம் பிராண்டு கீழே இங்கிட்டு வரதான் பேடிஎம் பேமெண்ட் பேங்க். ஸோ இப்போ வந்து நிறைய நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணியிருந்தாலும், ஸோ அவங்க அதுக்கான திருப்பி கொண்டு வரக்கான வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட எம்டிஎன் சிஓவாக அருண்குமார் பன்சல் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டா? ரைட். இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஐடிபிஐ பேங்கோட ஃபார்மர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். சரியா? ஃபார்மர் எக்ஸிக்யூட்டிவா இருந்தவர். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஹெட் ஆஃப் த ட்ரெஷரியாவும் இருந்தார். அவர் தான் இப்போ பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட எம்டிஎன்சிஓ ஆக பொறுப்பெடுத்திருக்கிறார். ரைட்டா? இவர் தான் அவர் சிச்சமேனிக்கு இருக்காருல்ல. பேடிஎம் பேமெண்ட் பேங்க் பவுண்டட் அப்போ 2017, ஹெட் குவார்டர்ஸ் நொய்டா யூபி,
சிஓ அருண்குமார் பன்சல். எஸ் எஸ். இதே மாதிரி நம்ம உத்கர்ஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கோவிந்த் சிங், சரி கோவிந்த் சிங் தான் வந்து உத்கர்ஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட எம்டிஎன் சிஓவாக ரீஅப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அடுத்த 3 வருஷத்துக்கு அவர் தான் இருக்க போகிறார். ரைட் ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் நம்ம பேடிஎம் பேமெண்ட் பேங்க் சரியா. ஸோ நம்ம பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்து என்னதான் பனால் ஆனாலும் திவால் ஆனாலும் ஸோ அதுக்கு வந்து எம்டிஎன் சிஓ இருப்பாங்க சரியா. அப்படின்னு சரி இந்த பன்சல். ஸோ என்னதான் பனால் ஆனாலும் பனால்னு சொல்லுவாங்கல்ல, பனால்னா போயிருச்சு அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ் கலோக்கியல் லாங்குவேஜ்ல ஒரு பனால் ஆயிடுச்சு. ஸோ பேடிஎம் பேங்க் வந்து என்னதான் பனால் ஆனாலும் அதற்கு வந்து எம்டிஎன் சிஓ அப்பாயிண்ட் பண்ணப்படுவார். ரைட்டா ரைட். சந்தீப் குமார் அப்பாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அட் பிஎஃப்சி, அதாவது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனோட ஃபினான்ஸ் டைரக்டராக நம்ம சந்தீப் குமார் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ அவர் இதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்சியோட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்டோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருந்தாரு. இப்போ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே டைரக்டராக மாறிவிட்டார். ரைட்டா. அது மட்டும் இல்லாம சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரும் இவர் தான். ரைட்டா ரைட்டு. ஸோ இவர் தான் இப்போ ஃபினான்ஸோட டைரக்டராக பொறுப்பெடுத்திருக்கார் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கு. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனோட சிஎம்டி பர்மிந்தர் சோப்ரா, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1986. ரைட்டா ரைட். ஸோ இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உதய் உமேஷ் லலித் சரியா, உதய் உமேஷ் லலித்தை வந்து சேர்பர்சனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஒரு கமிட்டி இருக்கு. என்ன கமிட்டி அப்படின்னா சர்ச் கம் செலக்ஷன் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி இருக்கு. அது அவங்க எதற்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் சான்சலரோட நேம்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கா. வைஸ் சான்சலர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களோட இன்ஸ்டியூட்ஸ்க்கு. ஸோ அதற்கான நேம்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்ல, அந்த கமிட்டியோட சேர்பர்சனாக தான் உதய் உமேஷ் லலித் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் வெஸ்ட் பெங்காலில். ரைட்டா ரைட்டு. ஸோ பார்ட்னர்ஷிப் இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் டிஎம்ஆர்சி ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் டு ப்ரமோட் ஒன் இந்தியா ஒன் டிக்கெட் இனிஷியேட்டிவ். அதாவது நம்ம இந்தியன் ரயில்வேஸும் டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷனும் சேர்ந்து சரி அவங்களோட சேர்ந்து அதோட சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இவங்க 3 பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒன் இந்தியா ஒன் டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நீங்க நார்மல் ரயில்வே பேசஞ்சரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க டெல்லி என்சிஆர் ஏரியாஸ்ல யூஸ் பண்ற ட்ரெயின் அண்ட் மெட்ரோ டிக்கெட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்க உங்க டிக்கெட்டை வந்து ஐஆர்சிடிசி வெப்சைட்லேயே ஆப்லேயே வந்து நீங்க புக் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதுல வந்து நீங்க மெட்ரோ டிக்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் தேவைப்படும் உள்ள போறதுக்கு வெளியே வரதுக்கும். அந்த கியூஆரும் அந்த டிக்கெட்டோடய வந்துடும். ஸோ நீங்க அந்த கியூஆரை காமிச்சு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வரதுக்காக தான் ஒன் இந்தியா ஒன் டிக்கெட் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ்காக நம்ம இந்தியன் ரயில்வேஸ், டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன், சென்டர் ஃபார் ரயில் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஸோ இவங்க 3 பேரும் வந்து ஒரு கொலாபரேஷனுக்குள்ள வந்திருக்காங்க. ரைட்டா ரைட். ஸோ இந்தியன் ரயில்வேஸோட சேர்மன் ஜெயவர்ம சின்ஹா, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1853. ரைட் ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம ஐசிஐயும் மைடி மினிஸ்ட்ரியும் சேர்ந்து ஒரு 2 பேர் கொலாபரேட் பண்ணியிருந்தாங்க. எதற்காக? ஏஏ ஆடிட் டூல வந்து கொண்டு வரணும், இந்தியாவுக்கு வெளியே இருக்க கம்பெனிஸ்க்கான ஏஏ ஆடிட் டூல வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம மைடி மினிஸ்ட்ரியும் ஐசிஐயும் வந்து ஒரு டைப்பா வச்சிருக்காங்க. ரைட். நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, ஞாபகம் இருக்கும் நம்புறேன். எக்ஸசைஸ். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேட்ஸ் இன் எக்ஸசைஸ் பிச் பிளாக் 2024. அது பிச் பிளாக் 2024 அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. யாரு? ஆஸ்திரேலியா. ஸோ அது எங்க நடக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியா தான் நடக்கும். ஆஸ்திரேலியால ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் டார்வின் அங்க நடக்குது. சார் டார்வின் ஆஸ்திரேலியாவில் நடக்குது. ஸோ அதற்கு நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டீம் வந்து போயிருக்காங்க. ரைட்டா. ஸோ இது வழக்கம் போல தான் 2 பேருக்குமான இந்த ஏர் எக்ஸைஸ்க்கான மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். ஸோ 2 பேருக்குமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த எக்ஸைஸ் வந்து கண்டக்ட் பண்ணப்படுகிறது. ஸோ இது நடத்துறது ஆஸ்திரேலியா நடக்குது. ஸோ ஆஸ்திரேலியாவோட பிஎம் ஆண்டனி ஆல்பனீஸ், கரன்சி ஆஸ்திரேலியன் டாலர், கேபிட்டல் கேன்பரா. ரைட்டா ரைட். இதே மாதிரி நம்ம மைட்ரி எக்ஸைஸ் யாரோட நடக்குது? இந்தியாவும் தாய்லாந்து மிலிட்ரி அதாவது இந்தியன் ஆர்மி பண்றாங்க. இந்தியன் ஆர்மி தாய்லாந்து ஆர்மியும் சேர்ந்து மைத்ரி எக்ஸைஸ் அப்படின்ற எக்ஸைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ரைட். நெக்ஸ்ட் சமிட். ஸோ யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் சேர்ஸ் தி ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மீட்டிங் ஆஃப் நேஷனல் ஒன் ஹெல்த் மிஷன். அதாவது நேஷனல் ஒன் ஹெல்த் மிஷனோட முதல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மீட்டிங் வந்து சேர் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஹெல்த் மினிஸ்டர் ஜேபி நட்டா. சரியா. ஸோ இந்த மிஷன் ஃபர்ஸ்ட் எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒன் ஹெல்த் அப்படின்ற ஒரு அப்ரோச்சை கொண்டு வரணும். அதாவது வந்து எல்லாருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை வருது, ஒரு இஷ்யூ வருதுன்னா, ஸோ மனுஷங்களா இருக்கட்டும், பிளான்ஸ்க்காக இருக்கட்டும், அனிமல்ஸ்க்காக இருக்கட்டும், என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ஹோலிஸ்டிக்கா எல்லாத்தையுமே வந்து பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் இந்த நேஷனல் மிஷன்ற ஒரு மிஷன் வச்சிருக்காங்க. அதோட கமிட்டி மீட்டிங்கை தான் வந்து நம்ம ஜேபி நட்டாயா வந்து சேர் பண்ணி தொடங்கி வைத்திருக்கிறார், இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. சரியா. எஸ். ஹெல்த் மினிஸ்டர் ஜேபி நட்டா, அவரோட கான்ஸ்டிட்யூன்சி பிலாஸ்பூர், சத்தீஸ்கர். ரைட் ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம டிஜிட்டல் ஐடி ஃபார்மர்ஸ்க்கான டிஜிட்டல் ஐடிஸ் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து எல்லாருக்கும் டிஜிட்டல் ஐடி கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கான சப்சிடியில இருந்து அவங்களுக்கான கிரெடிட் ஃபெசிலிட்டில இருந்து எல்லாமே அவங்களுக்கு டேரக்டா பேசுறதுக்காக யூனிக் டிஜிட்டல் ஐடிஸ் வந்து கொண்டு வர போறாங்க அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் கமிட்டி செபி கமிட்டி இன்க்ரீசஸ் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கான லெவலை வந்து சரியா அவங்களுக்கான எப்படி சொல்றது, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கான அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாரை வந்து ஹை பண்ணியிருக்காங்க நம்ம செபி. அதற்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கமிட்டியோட ஹெட் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜி பத்மநாபன் தான்.
சரியா? ஸோ அவர் தான் அந்த கம்பெனியோட ஹெட். ஸோ அது வந்து ரொம்ப சேஃபாகவும் அதே டைம் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கணும். ஸோ அவங்க அந்த மார்ஜின் லெவலில் இருக்கணும் அப்படின்றக்காக தான் நிறையா வந்து அவங்க இந்த மார்ஜின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸான சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கான்ட்ராக்டான சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த வீக்லி ஆப்ஷன் ரொட்டீன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ்லாம் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கவங்களுக்காக நிறையா ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த கமிட்டி மூலமாக? நம்ம பத்மநாபனோட எக்ஸ்பர்ட் ஒர்க்கிங் குரூப் கமிட்டி மூலமாக. ரைட்டா? யார் கொண்டு வந்திருக்கா? செபி. செபியோட சேர்மன் மாதவி குரிவர், ஹெட்குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 1992. ரைட் ரைட். ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்களே, ஃபார்ம் பண்ணி இந்த 3 நியூ இந்த கிரிமினல் லாஸ் வந்துச்சுல, ஸோ பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎன்ஒய்ஏஎஸ்ஆ, பிஎன்ஏஒய்எஸ்ஆ, அந்த 3 லா கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து நீங்க என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம். அந்த லா வந்து கரெக்டா, ஸோ அது வந்து சான்ஸ்கிரிட்ல பேர் வச்சிருக்காங்க, அது வந்து கரெக்டா இல்லை, ஸோ அதுக்கு வைக்கலாமா, அப்படிலாம் கொண்டு வரலாமா, ஒரு லான்றது வந்து எல்லாருக்கும் பொதுவானதா, எல்லாருக்கும் பொதுவான லாங்குவேஜ் தான் இருக்கணுன்ற மாதிரி கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு கமிட்டி போட்டுருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அந்த கமிட்டியோட ஹெட் யாரு மட்டும் நீங்க ஆன்சர் சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன். நீங்க தான் ஆன்சர் சொல்லணும், கீழே ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை லேட்டானாலும் பரவாயில்ல, யோசிச்சு தேடி பார்த்து யோசிச்சு ஞாபகப்படுத்தி கமெண்ட் ஆன்சர் சொல்லுங்க. சரியா? பேங்கிங். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அலோஸ் பேங்க்ஸ் டு யூட்டிலைஸ் பிரிக் ஒர்க் ரேட்டிங் ஃபார் லோன்ஸ் அப் டு 250 crore rupees. அதாவது நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நம்ம பிரிக் ஒர்க் ரேட்டிங் இந்தியா பிரைவேட் லிமிடோட ரேட்டிங்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், பேங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட ரேட்டிங்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 250 கோடி ரூபாய் வரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆர்பிஐ வந்து அவங்களோட ரேட்டிங்ஸை வந்து இது வந்து எலிஜிபிள் ரேட்டிங் தான் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அந்த பேங்க் வந்து ரேட்டிங்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது எதற்காக அந்த ரேட்டிங் யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லோன் எடுக்கிறாங்க, பேங்க் லோன் எடுக்கிறாங்களா, ஸோ அவங்களுக்கான எப்படி எப்படிலாம் இருக்கு, எந்த ஏரியாஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி அவங்க ரேட்டிங்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. சரியா? ஸோ லோன் வாங்குறவங்க நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது, பேங்கிங் ஃபெசிலிட்டி எப்படி இருந்துச்சு, ஸோ எந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ அதில் எப்படி எப்படிலாம் நம்ம டெவலப் பண்ணி என்னென்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்ணுறாங்க, ஸோ எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பேங்க் பற்றியும் இருக்கும், பாரோவர்ஸ் பற்றியும் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்து இந்த ரேட்டிங் ஏஜென்சி வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க, பிரிக் ஒர்க் ரேட்டிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட். அதை வந்து நம்ம ஆர்பிஐ வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ரேட்டிங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், பேங்க்ஸ் 250 கோடி ரூபா லோன் கொடுக்குறாங்க, இந்த ரேட்டிங்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட். சொன்னது யாரு? ஆர்பிஐ. ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த் தாஸ், ஹெட்குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 1935. ரைட்டா? ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு 4 பிஎஸ்பி, 4 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். சரியா? ஒரே நிமிஷம் போட்டு வச்சு ஆறி போச்சு, வேஸ்டா போச்சு. ஸோ 4 பிஎஸ்பி பேங்க்ஸ் வந்து அவங்களோட டிவெண்ட் செக்ஸை வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனுக்கு 2023 ஃபினான்ஷியல் இயருக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6481 கோடி ரூபாய். இப்போ 4 பேர் யார் யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், யார் யாருன்னு சொல்லிடுறேன். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா 2514 கோடி கொடுத்துருக்காங்க டிவிடெண்டாக. பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 935 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் பேங்க் வந்து 1193 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ கனரா பேங்க் வந்து 1838 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இவங்களோட சேர்த்து இதை கூட்டினாலே உங்களுக்கு 6431 வந்துடும். இவங்களை தொடர்ந்து எக்ஸ்ட்ராவா நம்ம எக்ஸிம் பேங்க்கும் 252 கோடி கொடுத்துருக்காங்க டிவிடெண்டாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு. ரைட்டா? ரைட்டு. Paytm receives government panel approval for investments in its Paytm subsidiary. அதாவது நம்ம பேடிஎம் பேங்க் வந்து பேடிஎம் பேங்க் பேடிஎம் வந்து கவர்மெண்ட் பேடிஎம் பேங்க் வந்து நம்ம கவர்மெண்ட் பேடிஎம்க்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். சரியா? நீங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க வந்து உங்களோட சப்போர்ட்டா கொடுக்கலாம். கிட்டத்தட்ட $500 மில்லியன் வரை நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கப்படும். பேடிஎம் பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பேனல் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து நார்மல் உங்க பேடிஎம் பேமெண்ட் சர்வீஸ் வந்து நீங்க நார்மல் உங்க பிசினஸ் ஆபரேஷன்ஸா பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி தடை பண்ணி வச்சிருந்த நிப்பாடி இப்போ நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்க பண்ணலாம், ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட். இதன் மூலமாக ஆர்பிஐ வந்து இப்போ அவங்களுக்கு பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஃபார்மல் பண்ணிட்டாங்கன்னா அது சுற்றி அப்படி வரும், ஒவ்வொன்றா மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணுவோம். ரைட்டா? ரைட். ஸோ நிறைய பேர் வந்து பேடிஎம்ல வந்து ஷேர்ஸ் வாங்கி வச்சிருந்தேன், அது ஆயிடுச்சு இதாயிடுச்சுன்னு இருந்தீங்க. ஸோ டோன்ட் வரி, திருப்பி அது ரெக்கவர் ஆயிரும், திருப்பி கொண்டு வந்துருவாங்க, பயப்படாம இருக்கு. பேடிஎம் எஸ்டாப்ளிஷ் ஆனது 2010, ஹெட்குவார்டர்ஸ் நோய்டா யூபி, சிஓ விஜய் சர்மா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி பேடிஎம் வந்து ஹெல்த் சாதி பிளான் அப்படின்னு சொல்லி பேடிஎம் ஹெல்த் சாதி பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட மெர்ச்சன்ட் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா? ஸோ பேடிஎமோட மெர்ச்சன்ட் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்களுக்குலாம் வந்து மந்த்லி 35 ரூபாய்க்கு வந்து ஹெல்த் பிளான் வந்து கொடுக்குறோம். இல்ல டாக்டர் டெலி கன்சல்டன்டா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், ஸோ பேடிஎம் நெட்ஒர்க்ல இருக்க ஏதாவது ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மந்த்லி 35 ரூபா அப்படின்னு சொல்லி மெர்ச்சன்ட் பார்ட்னர்ஸ்க்கு வந்து ஒரு பிளானை வந்து கொண்டு வந்துருக்காங்க நம்ம பேடிஎம் இன்டர்நேஷனல். ஸோ ஏடிபி அண்ட் இங்கி எஸ்ஏ
கொலாபரேட்டிவ் கான்ட்ராக்ட் 400 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட், அதாவது 400 மெகாவாட்டுக்கான சோலார் பவர் பிளான்ட்டை குஜராத்தில் கொண்டு வர போகிறார்கள். அதற்காக தான் நம்ம ஏன்ஜி குரூப்பும் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் வந்து ஒரு டைப் லோக்கல் கரன்சி அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ரைட்டா, கிட்டத்தட்ட வந்து இந்த பிளான் மூலமா வந்து ஒரு 805 கிகாவாட் வந்து வருஷத்துக்கு வந்து இது பண்ணுவோம், அடுத்த 25 வருஷத்துக்கு வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா, ரைட்டு கிளியர். ஸோ இது எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு அவாய்ட் பண்ணுது அப்படிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சும்மா 6,62,440 டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து வருஷத்துக்கு வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யா, ஸோ ரைட். ஏடிபி ஃபவுண்டட் 1966, ஹெட் குவார்டர்ஸ் மணிலா பிலிப்பைன்ஸ், பிரசன்ட் மசாட்சுகு அசகாவா. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியாவும் ஏடிபியும் $125 மில்லியன் டீல வந்து சைன் பண்ணிதான். சரியா, எதற்காக? இந்த பேண்டமிக் ப்ரிப்பேர்னஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ்க்காக $170 மில்லியன் வந்து லோனா வாங்கியிருந்தாங்க நம்ம இந்தியா. யாருக்கிட்ட இருந்து? ஏடிபி கிட்ட இருந்து. ரைட். ஆப்பிள் வான்ஸ் இந்தியன் ஐபோன் யூசர்ஸ் ஃபார் ஸ்பைவேர் அட்டாக். அதாவது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஆப்பிள் வந்து நம்ம ஐபோன் இந்தியாவில் இருக்க நிறைய ஐபோன் யூசர்ஸ்க்கு வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, மெர்சினரி ஸ்பைவேர் அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி சொல்றது, ஸ்பைவேர் அட்டாக் ஒன்று நடக்குது. ஸோ உங்களோட ஃபோன் வந்து ஹேக் பண்ணப்படும். ஸோ இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிறோம், டிவைஸ்ல வந்து ரிமோட் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து எடுத்து அக்சஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம ஆப்பிள். சரியா, எஸ். ஸோ அதை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா வந்து பெரிய $1 மில்லியன் காஸ்டிங்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம ரீசெண்டாக ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு ஒன்று சொன்னாங்க, பேங்கிங் கிரெடிட்ஸ் எல்லாம் வந்து திருடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மால்வேர் ஒன்று வந்துச்சு. அதோட பேரு ஸ்னோ பிளைண்ட். அதான் ரீசெண்டாக வச்சிருக்கீங்க, பார்த்துக்கோங்க, ஸ்னோ பிளைண்ட். ரைட். நேஷனல். ஸோ REC செக்யூர்ஸ் கிரீன் லோன் ஃப்ரம் டச் பேங்க்ஸ் கிஃப்ட் சிட்டி பிரான்ச். அதாவது கிஃப்ட் சிட்டியில் இருக்க நம்ம டச்சே பிரான்ச் கிட்ட இருந்து கிரீன் லோன் வாங்கியிருக்கோம் நம்ம REC லிமிடெடு. நிறைய எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா $200 மில்லியன். கிட்டத்தட்ட ஜாப்பனீஸ் எண் கணக்கு பார்த்தா 31.96 பில்லியன் ஜாப்பனீஸ் எண் வந்து நம்ம டச்சே பேங்க்ல இருந்து லோனா வாங்கியிருக்காங்க, கிரீன் லோனா வாங்கியிருக்காங்க நம்ம REC லிமிடெடு. ஸோ இது வழக்கம் போல தான். ஸோ அந்த என்வரான்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ரினியூவல் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணுறதாக இருக்கட்டும், ஸோ கார்பன் எமிஷனை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த லோன்ஸை வந்து யூஸ் பண்ண போறாங்க. அதற்காக தான் கிரீன் லோனா வாங்கியிருக்காங்க நம்ம REC லிமிடெடு. ரைட்டா, RECயோட CMD விவேக்குமார் தேவங்கா, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1969. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம BNB பரிபாஸ். ஸோ நம்ம ஃப்ரெஞ்ச் பேங்கிங் ஜெயிண்டான BNB பரிபாஸ் வந்து அவங்களோட ஆபரேஷன்ஸை நம்ம குஜராத்தில் இருக்க கிஃப்ட் சிட்டியில் வந்து தொடங்க போறாங்க, IFCல வந்து தொடங்க போறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ யூனியன் மினிஸ்டர் டு கிரேட் ஓவர் 125 ப்ராஜெக்ட்ஸ் மதுரை. அதாவது மதுரையில் வந்து கிட்டத்தட்ட வந்து 100 கோடி ரூபாய்க்கு ஃபிஷரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண போறாங்க. 125 ப்ராஜெக்ட்ஸ் வந்து 125க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம யூனியன் மினிஸ்டர் ராஜீவ் ரஞ்சன் சிங் வந்து அறிவித்திருக்கிறார். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஷரி சம்மர் மீட் மதுரையில் நடந்துச்சு. ஸோ அந்த மீட்டிங்ல தான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. 100 கோடி ரூபாய். அது எந்த ஸ்கீம் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்படா யோஜனா. அந்த யோஜனா கீழே தான் இந்த 100 கோடியை ஒதுக்கி இந்த 125 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண போறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஃபிஷ் ரீட்டைல் கியாஸ்க் போடுறது, ஸோ எப்படி சொல்றது, ஸோ மீன் வைக்கிற இடத்துக்கான ஒரு கியாஸ்க் ரெடி பண்ணி கொடுக்குறது, ஸோ அந்த ஹேச்சரிஸ் ரெடி பண்ணி கொடுக்குறது, ஸோ ப்ரூட் பேங்க்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது, ஸோ இந்த எப்படி சொல்றது ஆர்னமெண்டல் ஃபிஷ் யூனிட்ஸ்லாம் வந்து கொண்டு வரது. ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த மியூசியம்ஸ்க்கு கொண்ட மாதிரி அந்த மாதிரி கொண்டு வரது. இந்த மாதிரி நிறைய ஃபிஷரி செக்டரை டெவலப் பண்றதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண போறாங்க மதுரையில். அதற்கு தான் அறிவிப்பை ஏற்படுத்தி இருக்காரு ராஜீவ் ரஞ்சன் சிங். ரைட்டா, தமிழ்நாடு CM யாரு? CM MK ஸ்டாலின், கேபிட்டல் சென்னை, கவர்னர் RN ரவி. ரைட். இதே மாதிரி நம்ம தமிழ் லிட்ரேச்சர் சிவசங்கரிக்கு ரீசெண்டா வந்து இப்போ டாக்டர் C நாராயண ரெட்டி நேஷனல் லிட்ரஸி அவார்டு வந்து லிட்டரரி அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட்டா, ரைட். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஹைமர் ஹால்கிரிம்சன் அப்பாயிண்டட் as அயர்லாந்து மென்ஸ் ஃபுட்பால் மேனேஜர். அயர்லாண்டோட மென்ஸ் ஃபுட்பால் மேனேஜராக நம்ம ஹைமர் ஹால்கிரிம்சன் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டா, ரைட். ஸோ இவர் வந்து யார் ரீப்ளேஸ், ஸ்டீஃபன் கென்னியை ரீப்ளேஸ் பண்ணி இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவரும் இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இவரை பண்ண இவரை பற்றி ரெகனைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ ஐஸ்லாண்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட் டீம் வந்து ஈரோ 2016 வந்து லீட் பண்ணது இவர் தான். இல்ல இங்கிலாண்டை பீட் பண்ணாங்க, இவர் கோச் பண்ணி இங்கிலாண்டே வந்து ஐஸ்லாந்து வந்து பீட் பண்ணாங்க 2024 யூரோ டோர்னமெண்ட்ல. சரியா, ஸோ அதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அவர் தான் வந்து இப்போ அயர்லாந்து மென்ஸ் டீமோட ஃபுட்பால் டீமோட மேனேஜராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார் ஹைமர் ஹால்கிரிம்சன். ரைட்டா, ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம கௌதம் கம்பீர் ஐயா இந்தியாவோட மென்ஸ் கிரிக்கெட் டீமுக்கான ஹெட் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டு. ஸோ அவ்வளவுதான் மக்களே, முடிந்தது. ஸ்பீடா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல மேபி உங்களுக்கு ஸ்பீடா இருந்துச்சுன்னா கோச்சுக்கிறாதீங்க, போயிட்டு பிளான் அடிச்சு மன்னிச்சு விட்டுருங்க. ரைட்டா, நெக்ஸ்ட் குவிஸ். வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஒருத்தருக்கு அன்பா இருந்தா தான் பாப்புலேஷன் டெவலப் ஆகும். ஜூலை 11. ஃபெடரல் பேங்க் பார்ட்னர் டேஷ் ஃபார் பேங்க் சர்வீஸ். இப்போ ரீசெண்டா பேங்க் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபெடரல் பேங்க் யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சாங்க? பஜாஜ் அலையன்ஸ் கூட வச்சாங்க.
பிஎம் நரேந்திர மோடி அவார்டு டேஷ் ஃப்ரம் விளாடிமிர் புட்டின். விளாடிமிர் புட்டில வந்து புட்டின்ட்டு இருந்து ஒரு அவார்டு வாங்கினார் நம்ம மோடி. அந்த அவார்டோட பேர் என்ன? ஆர்டர் ஆஃப் செயின்ட், எஸ், ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்டல். பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து இப்போ ரீசெண்டாக இன்டர்நெட் அண்ட் மொபைல் பேங்கிங் செக்யூரிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஃபீச்சர் வந்து கொண்டு வந்தாங்க. அதோட பேரு சேஃப்டி ரிங். எஸ். இந்தியா பிளான்ஸ் 1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் 12 ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸ் இன் எங்க? அருணாச்சல் பிரதேஷில். ஆந்திர பிரதேசில் அருணாச்சல் பிரதேஷ். ஏபி அருணாச்சல் பிரதேஷ். ஆந்திரா நினைச்சாங்க. அருணாச்சல் பிரதேஷ். ரைட், ரைட்டு. கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணாங்க. ரைட், ரைட் மகளே. ஸோ அவ்வளோதான்யா. இன்னைக்கான கண்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். ஸோ சாரி லைவ் வரல, ப்ரீமியராக இருக்கேன்னு எல்லாரும் எங்களை கோவத்தில் இருப்பீங்க. பார்த்து படிங்க, எங்கேயும் மிஸ் பண்ணாதீங்க. நானும் மிஸ் பண்ண மாட்டேன். ரெகுலராக கண்டென்ட்டை கொண்டு வந்து சேர்த்துறேன். ஸோ மாதம் கிட்டத்தட்ட எந்த கண்டனும் விடாமல் வந்துக்கிட்டு இருக்கும். மேபி ஒரு நாள் முன்ன பின்ன ஆயிருக்கும். ஸோ அதை சேர்த்து சேர்த்து படிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக எல்லா கண்டனும் உடம்பு சேர்த்துரும். ரெகுலராக படிங்க, கண்டிப்பாக படிங்க, கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ வேறு எந்த பெரியா இருந்தாலும் என்னை எப்போ இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, டாடா, பபாய், சி யூ. கரெக்டாக